வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா ஷேர்ஸ் பத்தி பார்த்துருவோம். நண்பர் முத்துக்குமரன் கேட்டிருந்தாரு. ஆல்ரெடி டாடா பவர் அனலைஸ் பண்ணிட்டோம். எல்ஜி இந்தியா இன்னைக்கு பார்க்க போறோம். நாராயணா ஹிருதாலயா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஷேரும் அனலைஸ் பண்ண பார்க்குறேன். ஓகே. இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனலைஸ், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கல் அனலைஸ், ரேஷியோ அனலைஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ, 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலாக 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்ட்ரி கிடையாது. அக்டோபரில் தான் ஐபிஓ ரிலீஸ் ஆனதுனால அதிலிருந்து பிரைஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் மீடியன் பிஇ விசஸ் கரண்ட் பிஇ, இதுவும் 5 இயர்ஸ் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 1,05,844 கோடி, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கறது இல்லை. 52 வீக் ஹை 1,749 ரூபா, 52 வீக் ஹையிலிருந்து 11% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ 1,326 ரூபா, 52 வீக் லோல இருந்து 17% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 155% காட்டுது அண்ட் டெய்லி வொலாட்டிலிட்டி 10%. ஏர்னிங் ஈல்ட் 1.7%. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 85% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 3% ஹோல்டிங், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 7% ஹோல்டிங் அண்ட் பப்ளிக் 5% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. டாப் லைன் growth பார்த்துருவோம். டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் CAGR 9%, லாஸ்ட் 3 இயர்ஸ் 13 அண்ட் லாஸ்ட் 2 இயர் 11%. டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 2 இயர்ஸ் 11%, 3% அதிகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் growth. பாட்டம் லைன் growth பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் CAGR 3%, லாஸ்ட் 3 இயர்ஸ் 22 அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் CAGR 28%. பாட்டம் லைன் growth ஆல்சோ இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின். ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு 12% மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். நம்மளோட மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட் 397 கோடி. Q2ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 389 கோடி அண்ட் Q3ல வெறும் 90 crore தான் கொடுத்துருக்காங்க. நம்மளோட எஸ்டிமேட்டை கம்பேர் பண்ணும்போது Q2 2% கம்மி, அதே Q3 341% கம்மி. Q2க்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது 332% கம்மி. இந்த குவார்டர்லி அனலைஸை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது கம்மியா இருக்கு டாப் லைன் growth, பாட்டம் லைன் growth ஆல்சோ கம்மியா இருக்குது அண்ட் மார்ஜின் ஆல்சோ, ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஆல்சோ கம்மியா இருக்குது. இதே இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 4,396 கோடி சேல்ஸ், இங்கே 4,114 கோடி. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது சேல்ஸ் கம்மியா இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 8% இருந்திருக்குது டிசம்பர் 2024ல, 2025ல 5%, 3% ஆப்ரேட்டிங் மார்ஜினும் கம்மியா இருக்கு. அதே பாட்டம் லைன் growth பார்க்கும்போது 233 கோடி நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, இப்போ வெறும் 90 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்டர் பொறுத்தளவுக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கம்மியா ரிசல்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பார்த்துருவோம். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட கம்பேர் பண்ணாக்கும் வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார், டிக்சன் டெக்னாலஜிஸ் அண்ட் ஹெவல்ஸ் இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கேன். மீடியன் PE 62x, இவங்களது 60xல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் மீடியன் 13, இவங்களது நியர்பை 18ல இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி மீடியன் 1.0, இங்க 0.10 சேம் தான் இருக்கு. அண்ட் எபிட்டா மார்ஜின் மீடியன் 9%, இவங்களது 14% இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 6, இவங்களது 9 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 22, இவங்க 37% வச்சிருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 35% மீடியன், இவங்க 50% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வச்சிருக்காங்க. அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு 0, இவங்களும் டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கறது இல்ல. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்துருவோம். மீடியன் 8%, இவங்களது 13% ஆப்ரேட்டிங் மார்ஜின் வச்சிருக்காங்க. அண்ட் கரண்ட் ரேஷியோ மீடியன் 1.55, இங்க 1.84 வச்சிருக்காங்க. மீடியனை விட அதிகமான கரண்ட் ரேஷியோ இருக்கு. இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ 32 மீடியன், இவங்க 85 வச்சிருக்காங்க. அடுத்தது டெப்ட் டு அசெட் மீடியன் 57%, இவங்க 48% வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 10%, இவங்க 19% வச்சிருக்காங்க. அடுத்தது பிரைஸ் டு சேல்ஸ் 3x மீடியன், இவங்க 4xல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து EPS growth மீடியன் 94. ஆக்சுவலா டிக்சன் டெக்னாலஜியோட EPS அதிகமா இருந்ததுனால இங்க 94 மீடியன் வருது. இல்லைன்னா ஆவரேஜா 30 அந்த ரேஞ்சுக்கு வரும். இவங்க 10% EPS growth வச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். ஹை 1749 ஐபிஓ லிஸ்ட் ஆன அன்னைக்கு வந்த ஹை அண்ட் லோ 1325 ஜனவரி 2026 இப்போ ரீசெண்டாக வந்த லோ. இப்போ ஸ்டாக் வந்து 1599ன்னு ஹையும் இல்லாம லோவும் இல்லாம மிடில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் அக்டோபர் 25ல இருந்து பார்த்துருவோம். டிக்சன் டெக்னாலஜி 38% மைனஸ், ஹெவல்ஸ் 12% மைனஸ், ப்ளூ ஸ்டார் அண்ட் எல்ஜி 9% மைனஸ் அண்ட் வோல்டாஸ் மைனஸ் 4%. அக்டோபர் 2025ல இருந்து கரண்ட் டேட் வரைக்கும் பார்க்கும்போது எல்லா கம்பெனியும் மைனஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். எபிட்டா மார்ஜின் 14%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 9%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 37%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 50%, டெப்ட் டு ஈக்விட்டி 0.10, current ratio 1.84, interest covering ratio 85, and debt to asset 48%, return on asset 19%, price to sales 4x, price to book 17x, and book value 88 ரூபா. Enterprise value to EBITDA 30, PG ratio 17, PG ratio also 17. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 4 ஸ்கோர் தான் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். அக்டோபர்ல இருந்து இப்ப ரீசன்ட் மார்ச் வரைக்குள்ள பிரைஸ் ஹிஸ்டரி. லோ 1357, ஹை 1690, இதனோட ஆவரேஜ் 1523. இந்த ஆவரேஜ் பிரைஸ்க்கும் கரண்ட் பிரைஸ்க்கும் 2% டிஃபரன்ஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ 849 ரூபா, இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் 1125 ரூபா. இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி 987. இந்த ஆவரேஜ் ஐவில இருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்க 898 ரூபா பையிங் பிரைஸ் வருது. 898 ரூபாயிலிருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 73% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இங்க ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth பார்த்துருவோம். இபிஎஸ் ஆவரேஜ் இபிஎஸ் 23, கரண்ட் இபிஎஸ் 25. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 10% அதிகமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth பார்த்துருவோம். ஆவரேஜ் பிஇ 48.25. ஆக்சுவலா 5 இயர்ஸ் கிடையாது, லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னால அன்லிஸ்டடுங்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸாக்டா ஃபிகர் தெரியாது, அதனால லாஸ்ட் 2 இயர் போட்டிருக்கோம். லாஸ்ட் 2 இயரோட ஆவரேஜ் 48.25, கரண்ட் பிஇ 60.49. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 25% அதிகமா இருக்கு. அதே இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 41% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட் பார்த்துருவோம். ஏர்னிங் growth ரேட் நியர்பை 7% இருக்கு. இன்கம் growth 3% அண்ட் இபிஎஸ் growth 10. இது ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங் growth ரேட் 7%. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.